Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Sunsons Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம் ப்ரீ மார்க்கெட்டவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா அதை ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ரூல் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து பெட்டர். ஓகேங்களா, சரி ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பேசிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வீடியோ பார்த்தலாம். ஒரு ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தலாம். ஓகேங்களா, கோல்டு என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத. ஸோ இப்போ வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இந்த பிஓஎஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு சோச் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா, இங்கே சோச்சஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டான். ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து ஃபெயிலியர் எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாடி க்ளோஸை பண்ணி ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்ளை இருந்திருக்கு, அதை வந்து இந்த 2 கேண்டலை வந்து மிட்டிகேட் வந்து பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது ரியாக்ஷன் தான். ஸோ இதிலேருந்து நம்ம செல் போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து செல் வந்து போக வேண்டாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல ஸ்வீப் அப்படின்றது ஒன்று பண்ணி நமக்கு ஒரு ப்ரெஷரில் கீழே வந்திருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் மூமெண்ட். ஸோ இந்த இடத்துல ஸ்வீப் வந்து பண்ணி மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ்லலாம் ரியாக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த டிமாண்ட்லேயும் ரியாக்ட் பண்ணிவிட்டு அடுத்த டிமாண்ட் எல்லா டிமாண்ட்லேயும் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கான். நல்லா பாருங்கள், எல்லா டிமாண்ட்லேயும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போது ஒன்றும் இல்லை, இந்த ரியாக்ட் பண்ண டிமாண்ட்ஸை நோட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு குழப்பமான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்டில் ரியாக்ட் பண்ணதுக்கு இங்கே ஒரு ஃப்ளிப் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆனால் இது வந்து ஃப்ளிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃப்ளிப் கிடையாது. பாடி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, பாடி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளிப் இங்கே வந்து இருந்திருக்கு. அப்போது இந்த ஃப்ளிப்பில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே விழுந்துட்டான். ஓகேங்களா, அப்போது இந்த ஃப்ளிப் எடுத்துருங்க. இங்கே எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறது ஒர்க் ஆகிறதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இங்கே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போனனால. அப்போது கீழே வந்து நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது, அப்புறம் இங்கே வந்து ஒரு ஃப்ளிப் ஜோன் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போது இது 3மே வந்து பவர் தான், ஒரே பவர் தான். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்படி வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இதை வந்து நம்ம விட்டுறலாம். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்தே இப்போ செல்ல ஆகிட்டாலும் நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ட்ரியே போகலனாலும் நெக்ஸ்ட்டு இந்த ஹையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து செல்லாக பார்ப்பான். ஏன்னா இந்த 3 சப்ளையில் ஏதாவது ஒரு சப்ளைலேருந்து செல்லாக பார்ப்பான். ஸோ நம்ம இப்போது இந்த சப்ளையில் என்ட்ரி கிடைச்சாலும் போக வேண்டாம். ஏன்னா இது மேலேயும் வரலாம். ஓகேங்களா, மேலேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு சப்ளை தான் வந்து நமக்கு ப்ரீமியமில் இருக்குது. ஸோ நமக்கு செல் பண்ணணும் அப்படின்னா செல் வந்து நடக்கும் அப்படின்னு இருந்தால் இந்த ஒரு 2 சப்ளையில் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த சப்ளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃப்ளிப் ஆகிருக்கு, எகைன் இங்கேயும் ஃப்ளிப் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பிஒய்ஸ் பண்ணி சோச் வந்து கொடுத்துருக்கு, நமக்கு இன்னொரு சோச்சும் வந்து நடந்துருச்சு. ஸோ ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் செல்லாக போகிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ செல்லு தான் ஆகுவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே எங்கேயாவது போயிட்டு இப்படி செல் ஆகிட்டு கீழேருந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போகலாம். ஓகேங்களா, இல்லைனா இங்கேருந்தே மார்க்கெட் சப்ளைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கீழேருந்து ஏதோ ஒரு பை கண்ட்ரோல் எடுத்து மேலே போய் நமக்கு எல்லாம் லாஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு நமக்கு இப்போதைக்கு கண்ட்ரோல் எடுத்திருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் பார்த்துடலாம். ஓகே, டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது, சப்ளைக்கு இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப் ஜோன். ஸோ இந்த ஃப்ளிப் ஜோனுக்கு நமக்கு இந்த இடத்துல வாங்கின அடி எல்லாமே, வாங்கின எஸ்எல் எல்லாமே இன்டியூஸ்மெண்ட். அப்போது இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட் நடந்துருச்சு நமக்கு. ஓகேங்களா,
ஸோ அப்போது இந்த ஜோன் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் இதுவும் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது, இதுவும் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடி இந்த 2 டிமாண்டை வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? என்னோட ஓல்டு வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த டிமாண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ வீக்லியில் ஒன்ஸ் போய் நம்ம பார்த்துடலாம். வீக்லியில் மார்க்கெட் பிஒய்ஸ்ன்னு பண்ணியிருக்கிற இடம் இந்த இடம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி வந்து அதுக்கப்புறம் இப்படி போயிருக்கு. ஓகே, அப்போது நமக்கு இந்த 2 டிமாண்ட் அப்படின்றது ஒரு வீக்லி டிமாண்டோட ரீஃபைன்மெண்ட்டாக வருது. ஓகேங்களா? அப்போது இந்த 2 டிமாண்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் ஹை. இந்த 2 டிமாண்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் வந்து ஹை. ஓகேங்களா? அப்போது இந்த 2 டிமாண்டில் ஏதாவது ஒரு டிமாண்டில் பை ஆகணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு இன்ட்ராடே வந்து பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஒரு இன்ட்ராடே பண்ணிடலாம். இன்ட்ராடே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இதுலேயும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் கீழே இருக்கிறதுக்கு வந்தால் ஃபுல் பை வந்து அடிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஃபுல் பை ட்ரை பண்ணலான்னு தோணுது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 இதுலேயுமே ஃபுல் பை ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுது. ஸோ ஹோல்டு பண்ணிக்கலாம். இந்த 2 டிமாண்ட்லேயும் ஹோல்டு வந்து பண்ணிக்கலாம். இதில் இன்ட்ராடே பண்ணலாம். அப்படியே நம்ம 4 ஹவருக்கு போயிட்டோம்னா நம்ம இந்த சப்ளையில் செல் வந்து பண்ணி மார்க்கெட் கீழே வரதுக்கு முன்னாடி சப்ளைக்கு போயிட்டு வரதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. அப்போது நம்ம இந்த சப்ளைஸில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இன்டியூஸ்மெண்ட் இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மார்க்கெட் வந்து ஒரு லோ கொடுத்து இந்த ஒரு செல் மூமெண்ட் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டியூஸ்மெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடிட்டி. அப்போது மார்க்கெட் வந்து இந்த ஹையை அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் ஒரு மெஸ்ஸியான ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த ஹையை ஹண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இப்போ ஒரு சேஃபர் ஜோனுக்கு போயே ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளிப்பில் இன்ட்ராடே தெரிஞ்சவங்க பண்ணுங்கள். அப்படி தெரியல அப்படின்னா பண்ண வேண்டாம். ஸோ இன்ட்ராடே நம்ம 1:10 வந்து எடுத்துடலாம். இன்ட்ராடே பண்ண தெரியும் அப்படின்னா எஸ்எம்சி வச்சு. அப்போது இந்த சப்ளையில் இன்ட்ராடே. ஓகேங்களா? இந்த சப்ளையில் இன்ட்ராடே, இந்த சப்ளையில் பொசிஷன் ஹோல்டு பண்ணி இந்த லோ வரைக்கும் எடுத்தாலும் ஓகே, கீழே இருக்க டிமாண்ட் வரைக்கும் எடுத்தாலும் ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போது எப்படின்னா இது வந்து 1ன்னு வச்சுக்கங்க சும்மா. இது வந்து 2. ஓகேங்களா? இந்த 1 இந்த 2 இதுலேயும் இந்த 2 சப்ளைலையும் வந்து பொசிஷன் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் இன்ட்ராடே பண்ண வேணாம். இன்ட்ராடே ஓகே, உங்களுக்கு ப்ராஃபிட் ஓகேனா வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பொசிஷன் ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? இதுலேயும் பொசிஷன் ஹோல்டு பண்ணலாம். ரிஸ்க் என்ட்ரி எடுக்கிற ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இது 2த்துலேயுமே மார்க்கெட் வந்தால் பொசிஷன் ஹோல்டு எடுக்கலாம். ஸோ நமக்கு மஸ்ட்டு பிரேக் ஈவன். நம்ம எந்த ட்ரேட் எடுத்தாலும் எஸ்எல் அடிக்கக்கூடாது, பிரேக் ஈவன் தான் அடிக்கணும். பிரேக் ஈவன் பண்ண கற்றுங்க, பிரேக் ஈவன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதில் வந்து நம்ம இப்படி ஒரு பெரிய ஒரு செல்லே வந்து எடுக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் இன்கேஸ் மேலே போயிட்டாலும் நமக்கு வந்து பிரேக் ஈவன் தான் ஹிட் ஆகணும். பிரேக் ஈவன் ஹிட் ஆயிரும், பிரேக் ஈவன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நமக்கு 0 லாஸ் 0 ப்ராஃபிட்டாக தான் இருக்கணும். அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல செல் ஆகாமல் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து உள்ளே வர வச்சுட்டு மேலே இருந்து செல் ஆனான்னு வைங்களேன், நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஈவனாக இருக்கணும். இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் ரன்னிங்கில் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஈவன் ஆனால் இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரீமில் நமக்கு செல் போகிறதுக்கு தைரியம் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதுதான் மூமெண்ட். அடுத்த மூமெண்ட் நடந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த மூமெண்ட் நடக்கட்டும் இப்போ. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோனால உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் இல்லைனா ஒர்த் இட். உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ எனக்கு வந்து 6K சப்ஸ்கிரைப் வந்து வரீங்க. 6K சப்ஸ்கிரைப் எப்போ வரீங்களோ அப்போது எவ்ரி சாட்டர்டே எவ்ரி வீக்கெண்டு. ஓகேங்களா? எவ்ரி வீக்கெண்டு வந்து யூடியூப்பில் லைவ் வந்து வந்துடுவேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம என்னெல்லாம் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத லைவ் வந்து வந்துடுவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.